ஸோ இன்றைக்கி நம்ம செப்டம்பர் 11ஓட இம்பார்ட்டன்ட் டே பார்க்க போகிறோம். ஸோ செப்டம்பர் 11ஓட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டே வந்து நேஷ்னல் ஃபாரஸ்ட் மார்டர்ஸ் டே. ஸோ இது வந்து எப்போ டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2013ல் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியும் அப்புறம் ஃபாரஸ்ட் கிளைமேட் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து செப்டம்பர் 11 வந்து நம்ம நேஷ்னல் ஃபாரஸ்ட் மார்டர்ஸ் டேவாக கொண்டாடணும் 2013லேருந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ இதோட மெயின் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு கெஜர்லி மசாக்கர் 1713 நடந்த ஒரு ஈவெண்ட் பற்றி தெரியணும். ஸோ அந்த ஈவெண்ட் என்னென்னா ராஜஸ்தானோட அபய் சிங் அப்படின்ற மகாராஜா வந்து என்ன பண்ணார்னா ஃபாரஸ்ட்டில் கெஜர்லி ட்ரீஸ் அப்படின்னு ஒரு ட்ரீ வந்துருக்கு. ஸோ தமிழில் வந்து வன்னி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரீயை வெட்டி கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் ஆனால் அங்கே இருக்க வாழ்கிற வந்து இந்த பிஷ்னாய் கம்யூனிட்டின்ற பீப்புள்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இல்லை இந்த மாதிரி மரத்தளிக்கிறதான் தப்புன்னு சொல்லி நிறையா ஃபைட்ஸ்லாம் நடந்துச்சு. ஸோ அதை லெட் பண்ணது அது யார் தலைமை தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா தேவி பிஷ்னாய். ஸோ இந்த ஃபைட்டில் வந்து 363 பீப்புள்ஸ் வந்து இறந்துட்டாங்க. அதாவது காடுகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ஈவெண்ட். ஸோ அது வந்து செப்டம்பர் 11 1713 நடந்துச்சு. அதனால 2013 செப்டம்பர் 11 நேஷ்னல் ஃபாரஸ்ட் மார்டர்ஸ் டே, அதாவது காடுகளுக்காக தங்களோட உயிர்களை வந்து தியாகம் பண்ணவங்களை வந்து நம்ம கௌரவிக்கணுன்ற விதமாக செப்டம்பரில் வந்து நேஷ்னல் ஃபாரஸ்ட் மார்டர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. தேங்க்யூ.